வெல்கம் டு மை சேனல். வாங்க படிக்கலாம். இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா ஜேர்னல் ரிவ்யூஸ், ஆன்லைன் ஜேர்னல் ரிவ்யூஸ். இட்ஸ் எ குட் அனலைசிங் ரிப்போர்ட்டிங். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாஃப்ரே சாசர். இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தோம்னா 1343 1400 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ரைட்டர். இவர் முக்கியமான ஒர்க்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த ஒர்க்லாம் பார்த்தோம்னா த புக் ஆஃப் த டச்சர்ஸ், த ஹவுஸ் ஆஃப் த ஃபேம், ஆனிலிட்டா அண்ட் அட்சைட், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ், ட்ராலைஸ் அண்ட் கிறிசிடா. இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிற புக்கு பார்த்தோம்னா த புக் ஆஃப் த டச்சர்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, த டச் ஆஃப் த ஃப்ளான்ச். ஜாஃப்ரே சாசர் பார்த்தோம்னா ஒரு பெரிய இங்கிலீஷில் ரைட்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை டாக்டர் ஜான்சன் அப்படிங்கிறவர் த ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு போயட்ஸ் கார்னர் வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பீல் புதைக்கப்பட்ட மனுஷன் என்ன சென்ஸில் சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு போயட். இவர் பார்த்தோம்னா அஸ்ட்ரானமரில் பெரிய ஆளாக இருந்திருக்கிறாரு, அப்புறம் டியூட்டராக இருந்திருக்கிறாரு, அப்புறம் கோட்டராக இருந்திருக்கிறாரு. இவர் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு உருவம் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் பல விதமான டிப்ளமேட்டிக் மிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இவரோட முக்கியமான ஒர்க்கு பார்க்க போனோம்னா த காண்டபரி டேல்ஸ். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு விரிவாக பார்க்கலாம். இது 17,000 லைன்ஸ் கொண்ட ஒரு ஃபேமஸான போயம். இதை நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.